சங்கீதம் அதிகாரம் 41 வசனம் 2. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். உங்களுக்கு விரோதமாக சிலர் எழும்பி உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, சிலவைகளை செய்கிறாங்க. அது கேட்குற உங்களுக்கு ஒரு பயம் வருது. இது என் வாழ்க்கையில் நடந்துருமோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளே வருது இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க, கர்த்தர் அவனை பாதுகாப்பார். உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் ஏசப்பாவை நம்பி இருக்கிறீங்க, அவரை மட்டுமே நீங்கள் நம்பி இருக்கிறபடினால யாருடைய இஷ்டத்திற்கும் யார் நினைக்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாங்க. எந்த தீங்கும் உங்களை அணுகாது. நீங்கள் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் ஏசுதான் எனக்கு அப்படின்னு உங்களுடைய தலைமுறையாய் வழிபட்ட வழிபாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இதுதான் உண்மை, ஏசுதான் எனக்கு அப்படின்னு யாரையும் எதிர்பார்க்காம, இந்த சொந்தக்காரங்கள்னாலேயோ இல்லை இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்னாலேயோ எனக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சும் தலைமுறையாய் தொடர்ந்து வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசுதான் எனக்கு அப்படின்னு அப்பாவை நீங்கள் பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அப்பா செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஏசப்பா உங்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. உங்கள் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அப்பா உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏசப்பா உங்க கூட பேசுகிறாங்கன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுல்ல? இந்த வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லாமா? ஏசப்பா, நான் பயத்தோடு இருந்தேன், கலக்கத்தோடு இருந்தேன், ஆனால் என்னை நீங்கள் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல ஏசப்பா. எவ்வளவு பேர் எனக்காக நின்னாலும், என்னை பாதுகாக்கிறேங்கிற பேரில் எவ்வளோ என்னெல்லாமோ நடந்தாலும், நான் பெரிய மதில் கட்டினாலும், நான் ஒரு வாட்ச்மேனை போட்டாலும், இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், என்ன பண்ணாலும் எனக்கு வராத ஒரு பாதுகாப்பு உங்ககிட்டேருந்து எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் தூதர்களோடு என் பக்கத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன நீங்கள் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டீங்கள்ல, நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். உங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஒவ்வொருவராக அப்பாவுடைய பாதுகாப்பில் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே, உங்கள் அக்கனி மதிலுக்குள்ளே எங்களை மறைத்துக்கோங்கன்னு ஒவ்வொன்றையும், ஆட்களையும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தந்த வீடு, நிலங்கள், வாகனங்கள், ஆசீர்வாதங்கள், வேலை, பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மறைவில் மறைத்துக்கோங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏசப்பா உங்களை பாதுகாப்பாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கே ஆசீர்வாதமாக ஏசப்பா உங்களை மாற்றுவாங்க. ஏசப்பாவுடைய கிரியை என்பது அது நம்மளுடைய எண்ணங்களுக்கு மேலானது. நம்மளால் கிரகிக்க கூடாதவைகளை செய்கிறது தான் ஏசப்பா. இந்த காரியத்தில் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதை விட பல மடங்கு மேலாக உங்களை அந்த காரியத்தில் நிறுத்துகிறவர். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஏசப்பா உங்களை வைக்க போகிறாங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏசப்பா உங்களை நம்பி சில ஆசீர்வாதங்களை தருவாங்க. ஒரு நாளும் பெருமை வரக்கூடாது. நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா அந்த வாய்ப்புகளை தர்றது கூட ஏசப்பா தான். ஸோ எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டும், என்ன சொல்லட்டும், அவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசவும் வேணாம், அவங்களுக்கு விரோதமாக நம்ம எதுவும் நினைக்கவும் வேணாம். அவங்கள ஏதோ கோவத்திலையோ இல்லை ஏதோ ஒரு வருத்தத்திலையோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். இது ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர். எல்லாருக்குள்ளேயுமே குறைகள் இருக்குது, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. ஏசப்பா மட்டும்தான் பர்ஃபெக்ட்.
ஆனால் என் பிள்ளை என்ன பிரதிபலிக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம இருந்துடக்கூடாது. மன்னிக்கணும், மறக்கணும். நமக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய நமக்கு வாய்ப்பு வரும்போது அதை நம்ம பயன்படுத்தணும். நான் என்ன இவங்களுக்கு செய்கிறது, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரவே கூடாது. எப்போவும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுனாலையோ கொடுக்கறதுனாலையோ, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுனாலையோ ஒரு நாளும் நீங்கள் குறைந்து போக மாட்டீங்க. நீங்கள் எப்போவும் நினைக்க வேண்டியது, அப்பா எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க, நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக அவர்களுக்கு செய்யணும். இதை பார்க்குற ஏசப்பா உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் உங்களுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு அப்பா ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்கங்க. இவன் இப்படி ஆயிரணும், இவன் இப்படி ஆயிரணும், இந்த குடும்பம் இப்படி ஆயிரணும், என்னென்ன திட்டம் போட்டாலும் சரி, என்னென்ன அவங்க பிளான் பண்ணாலும் சரி, அவங்களுடைய திட்டத்தின்படியோ அவங்களுடைய இஷ்டத்திற்கோ கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா? அப்பா என்னை நீங்கள் பாதுகாப்பீங்க, நான் பாக்கியவானாக இருப்பேன், என்னுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, அவங்க திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அதமாக்கி அவர்களுக்கே ஆசீர்வாதமாக என்னை மாற்றுவீங்க. இப்போ சொன்ன இந்த ஜெபத்தை இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. இதன்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சின்னதாக உன்னை நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நேற்றைய தினத்தில் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண பண்ணினார். இது நடக்கவே செய்யாது, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நிறையா கேள்விகள், குழப்பங்கள். ஆனாலும் அப்பா தந்த அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தோம். ஒரு கடினமான ஒரு பாதையின் வழியாய் போக கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அதே பாதையின் வழியாக தான் அதிசயங்களையும் காண பண்ணினார். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்னோடு பேசுகிறாங்க, இந்த சேனல் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என் கூட பேசுகிறாங்க, என்னை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, இல்லை என் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியே வார்த்தைகள் வருது, இப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா இந்த வார்த்தையும் உங்களுக்கு தான். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன், என் வாழ்க்கையில் செஞ்ச அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வாங்க. நான் மனசார உங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏசப்பா எனக்கு செஞ்சீங்களே ஏசப்பா, இதை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அதிசயங்களை காண பண்ண போகிறதற்காக நன்றி. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எந்தெந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க, எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை, எனக்காக நிற்க ஒருவருமே இல்லை, நான் எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக தான் நிற்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பான்னு கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பாக்கியவான்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களுக்கே ஆசீர்வாதமாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. குறைகள் உண்டு அப்பா, குற்றங்கள் உண்டு, நாங்கள் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல எங்கிட்ட எதுவுமே இல்லை, நாங்கள் பாவிங்க தான்ப்பா. ஒரு விஷயம், எங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் மன்னித்து எங்கள் நாவுக்கு ஒரு காவல் வைங்க. எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களிடத்தில் நாங்கள் பேசி நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ணி சண்டை போடாதபடிக்கு
பொறுமையாக இருக்க எங்களுக்கு பொறுமையை தாங்கன்னு கேளுங்க. ஏசப்பா அந்த பொறுமையை உங்களுக்கு தருவாங்க. யுத்தம் கர்த்தருடையதுன்னு ஏசப்பா நம்ம கூட பேசினாங்க. நம்ம போய் அவங்கக்கிட்ட சண்டை போடும்போது ஏசப்பா தள்ளி நின்று சரிம்மா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பாவுடைய யுத்தத்துடைய அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன பண்ணணுமோ, எப்படி பண்ணணுமோ, என்ன பண்ணால் என்ன நடக்குமோ சூப்பராக ஏசப்பா பிளான் பண்ணி ஏசப்பா உங்களுக்காக சூப்பராக செஞ்சு முடிப்பாங்கங்க. இவ்வளோ நாள் பேசிட்டீங்க, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தில் நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் வைப்பாராக. கர்த்தர் உங்களை உயிரோடே காப்பாராக. உங்கள் சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு அப்பா உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. ஆமேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ.